வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கேன்சரால் பட்ட பாடு பாலச்சந்திர அவர்கள் இப்படி பண்ணுவார்னு நினைக்கவே இல்லை. நடிகர் சாய்ராமும் பாத்தீங்கன்னா திடீரென உருக்கமான வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோ இணையதளத்துல வைரல் ஆயிட்டு வருது. வாங்க அந்த பேட்டியில நிறைய சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் என பல சேனல்களில் ஒளிபரப்பான சீரியல்களில் நடித்த பிரபலமான நடிகர் தான் சாய்ராம். தன்னுடைய வாழ்க்கையில் தான் சந்தித்த சோகங்கள் மற்றும் தான் கடந்து வந்த பாதை குறித்து உருக்கமாக பேசியிருக்கிறார். அதில் தன் எவ்வளவுதான் சினிமாவில் பிரபலமாக இருந்தாலும் கேன்சரால் பட்ட கஷ்டங்கள் பிறகு அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தேன் என்று பற்றி பேசியிருக்காரு. அதோடு பாலச்சந்திரர் அவர்கள் தனக்கு எப்படி உறவு இருந்தது என்பது பற்றியும் அவர் வைத்திருந்த இயக்கியதும் குறித்து அந்த பேட்டியில் சாய்ராம் பேசியிருக்கிறாரு. அது பற்றி இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் சினிமாவாக இருந்தாலும் சரி, சீரியலாக இருந்தாலும் சரி, அதில் நடிக்கும் நடிகர்கள் நிஜ வாழ்க்கையில் நம் திரையில் பார்ப்பது போல எவ்வளவு எளிதாக இருப்பதில்லை என்பது நடிகர் சாய்ராம் இப்போது வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் என பல சேனல்களில் ஒளிபரப்பான சீரியலில் நடித்திருக்கும். அதிலும் இவர் கடைசியாக ஜி தமிழில் ஒளிபரப்பான நீதானே என் பொன் வசந்தம் என்ற சீரியல் கதாநாயகியின் அப்பாவாக நடிச்சிருப்பாரு. இந்த நிலையில சாய்ராமுக்கு கணையத்தில் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி இருந்தாரு. பிறகு அதிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டும் வெளியே வந்திருந்தாரு. அது பற்றி ரசிகர்களுக்கு விழிப்புணர்வு தரும் வகையில சில தகவல்களை பகிர்ந்து வராரு. அதிலும் 2012 என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மோசமான காலம் என்ன, எனக்கு அப்போதான் கணையத்தில் புற்றுநோய் இருக்கும் விஷயமே தெரிய வந்தது என்று அந்த பேட்டியில அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சதும் என்னுடைய நண்பர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே எனக்கு கொடுத்த ஊக்கத்தினால் தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். அந்த சமயத்துல நான் கிரியா யோகா ரெகுலரா பண்ணி கொண்டிருந்தேன். அதுவும் எனக்கு கொஞ்சம் மாறுதலை கொடுத்தது. இப்போ நான் கேன்சர் சர்வை தான், ஆனா கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கிறேன். ஒரு சில வியாதிக்கு பெயர் சொன்னாலே மக்கள் பயப்படுற அளவுக்கு சில பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே அப்படியெல்லாம் கிடையாது. சீக்கிரம் பிரச்சனை என்னன்னு தெரிந்து கொண்டாலே அது நாம் சரி பண்ணி விடலாம். புற்றுநோய் பாதிப்படும் போது நான் 80 கிலோவில் இருந்தேன். பிறகு 40 கிலோவுக்கு வந்துவிட்டேன். அதே போல எனக்கு அந்த நேரத்தில் பக்கம்பலமாக மோட்டிவேஷன் கொடுத்த என்னுடைய தோழியான நித்யா என்பவங்க தான். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய கெரியரை தொடங்கும் போதே பாடகத்தான் தொடங்கினேன். ஒரு காலகட்டத்தில் கச்சேரியில் நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். அப்பெல்லாம் சினிமாவில் சீரியல் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு கிடையாது. அதற்கு பிறகு நடிகர் பாஸ்கி என்னுடைய பிறண்டு அவர் மூலமாக சீரியல் வாய்ப்புகள் வர வர சரி நடித்து பார்ப்போம் என்று நானும் சின்ன திரையில வந்தேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே விடுமுறை என்பதால் அந்த நாளில் மட்டுமே ஷூட்டிங் இருக்கிற மாதிரி சீரியல் டீம் செய்தாங்க. அதே போல பாலச்சந்திரன் சார் எனக்கு தெய்வம் மாதிரி. அவருடைய இயக்கத்தில் எல்லாம் நான் நடிப்பேன் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் அதுவும் எனக்கு ஒரு முறை கிடைச்சிச்சு. நினைத்தாலே இனிக்கும் என்ற நிகழ்ச்சியை அவர் வைத்துதான் தனியா பண்ணுவேன். அது எனக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்ச மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு என உருக்கமாக சாய்ராம் அவங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது சில வதந்திகளை என் மேல திணிச்சாங்க. அதாவது நான் கேன்சர் நோயால இறந்து போயிட்டேன் என்று நிறைய நியூஸ்கள் வெளிவர ஆரம்பிச்சு. அதற்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்துச்சு என்று அந்த பேட்டியில உருக்கமாக பேசியிருக்காரு சாய்ராம் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.